தளபதி விஜய, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய அழிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பிளான் பண்ணி பார்த்தீங்க, அத்தனையுமே தவிடுபடி ஆயிருச்சு. ஆனா இப்போ அஜித் அவர்கள் வந்து போன வாரத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதை எடுத்து வச்சு உங்களுக்கு கன்வீனியன்டான பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சு அடின்னு அடிச்சிங்கல்ல. உங்களுக்கு கன்வீனியன்ட், அதாவது தமிழ்ல விருப்பம் இருக்கிறீங்க, இந்த ஒரு பக்கமா சாஞ்சிட்டு இருக்கிற கோஷ்டி எல்லாம் வந்து அடிச்சிங்கல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சுய விளக்கத்தை வந்து ஒரு ஆடியோ வடிவில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கொடுத்தாரு. அதை பார்த்ததுல எனக்கு சில பாயிண்ட்ஸ் உண்மையிலுமே எடுத்து வைக்கிறேன். உண்மையிலுமே அதுக்கு ஒரு திராணி இருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். என்ன முக்கியமா அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பதிவு பண்ணியே ஆகணும். அஜித் அவர்கள் வந்து இவ்வளவு நாளா நீங்க அவர் வந்து ஏன் இவ்வளவு வயசுல போயிட்டு அங்க வந்து இந்த மோட்டார் பைக், இந்த ரைடிங் இதெல்லாமே போறாரே, ஏன் இந்த வயசுல தேவையா, இந்த வயசுல தேவையா அப்படின்னா உண்மையிலேயே அவர் மனசுல பட்ட காயத்தை ஆத்துறதுக்காக தாங்க அங்க போயிருக்காரு. அவர் இன்ன வரைக்குமே ஒரு தமிழனா நீங்க ஏத்துக்கல, அந்த தமிழனா ஏத்துக்கிறதுக்காக அவர் இவ்வளவு காரியம் செஞ்சிருக்காருன்னு அந்த ஆடியோட விஷயத்த சொல்லுங்க. உண்மையிலுமே அந்த பாயிண்ட் ஓனி எடுத்து வைக்கிறேன். அப்ப அவரோட மன கஷ்டத்தை உங்களுக்கு புரியும். அஜித்தோட ரசிகர் உண்மையிலுமே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வரும். ஏன் அப்படின்னா எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த விஷயம் வந்து என்னடா இந்த வயசுல போயிட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரே அப்படின்னு சொன்னதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. அந்த பதில இந்த வீடியோவில் அவர் சொன்ன நேற்று ஆடியோவில் நான் கேட்ட அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறேன். ஃபுல்லா பாருங்க. இந்த விரும்பாத இருப்பாங்கல்ல, அதாவது ஒரு பக்கம் சொம்பு அடிக்கிறீங்க, ஒரு பக்கம் வந்து சாஞ்சிக்கிட்டு ஜெயிஞ்சப்பா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கல்ல, அவங்களும் முடிஞ்ச அந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சா பதில் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இல்ல அப்படின்னா நீங்க வீடியோ தனியாக எடுத்து போடுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீடியோக்குள்ள போகலாம். முறையா நீங்க வர்றீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. வீடியோ இது மாதிரி விஷயங்கள், சமூக அவலங்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகள் அன்னைக்கே உடனுக்குடன் வந்துருது. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. நாம வந்து இப்போ ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கோம், அந்த ஹைப் கொடுக்க முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஹைப் கொடுங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடும் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நேரடியா அஜித் அவர்கள் கொடுத்த அந்த ஆடியோவோட சிறப்பம்சங்களை நான் ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை நீங்க அப்படியே பாருங்க, கேளுங்க. அந்த பாயிண்ட்ஸ் உண்மையிலுமே உங்களுக்கு தாக்குச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஒரு அஜித் ரசிகராவோ தளபதி ரசிகராவோ இருக்க வேண்டாம். ஒரு நடுநிலைமையும் இருக்கிறத விட ஒரு தமிழனா இருந்து பாருங்க. ஓகே, மொதல் பாயிண்ட் அவர் சொல்றது என்னன்னா, நான் அங்க ஆங்கிலத்துல வந்து நான் வந்து நேர்காணல் கொடுத்தேன். அந்த நேர்காணல்ல சில பேர் எடுத்து அப்படியே மிஸ்யூஸ் பண்ணி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தவிர நான் கொடுக்க வந்ததோட நோக்கம் வந்து தமிழர்கள், அதாவது தமிழர்கள் மட்டும் கிடையாது, யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ கொடுத்தேன். அதனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவிட்டியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு. உண்மையிலுமே அதுதான் இருந்துச்சு அவர் சொன்ன விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப எல்லாருமே வந்து என் படத்தை பாரு அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன ஃபாலோ பண்ணு, இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணு, ஃபேஸ்புக் வச்சிருக்கேன், ஃபாலோ பண்றேன், என் படத்தை வந்து பாருங்க, என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க, எந்நேரமும் என்னையே நடிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு நான் சொல்லலையே. உங்க குடும்பத்தை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். மேலே ஏறி கட் அவுட் அடிச்சுட்டு அங்க சுத்திட்டு இருக்காத. அப்புறம் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், உடனே வந்து எனக்கு வந்து ஓட்டு போடுங்க. இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து விஜய் சொல்றதுக்கு இல்ல, அதுக்கும் பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்குது. பட் அவர் இது சொல்றாரு, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வந்து கேட்கலையே. இது எல்லாத்தையுமே பண்ணுனது இவ்வளவு ஒரு பரபரப்பாவே மக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. பரபரப்பாவே வைக்கிறது அந்த மீடியாவோட வேலையே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஏன் பரபரப்பா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா தான் மீடியாவோட டிஆர்பி ரேட் ஏறுமே அப்படிங்கிற விஷயம் மீடியாவில் இதுல பெரும் பங்கு இருக்குது. அதே சமயத்துல இந்த கரூர் ஸ்டம்பேட் அது நடந்துச்சு பாத்தீங்களா, கரூர் அந்த துயர சம்பவம், அந்த துயர சம்பவத்துக்கு தானும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். எப்படி அவர் வந்து கரூர் சம்பவத்தை தானும் காரணம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பக்கம் ஆந்திராவில் வந்து அல்லு அர்ஜுன் சினிமாவுக்கு வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெண் இருந்தாங்கல்ல, அதுக்கும் அந்த பிரபலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஐபிஎல் மேட்ச்ல வந்து நம்ம இந்த பெங்களூர்ல வந்து நம்ம விராட் கோலி டீம் வந்து ஜெயிச்சது இல்ல, அந்த டீம் ஜெயிச்சப்பவே அந்த கூட்ட நெரிசல அத்தனை பேர் இறந்து போனாங்க. அதுக்கும் அந்த பிரபலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காரணம். அதே மாதிரி இங்க கரூர் ஸ்டாம்பேட்ல தளபதி விஜய் கலந்துகிட்ட அந்த விஷயங்கிறது பிரபலம் அப்படிங்கிற ஒரு அந்த பிரபலத்துக்குள்ள, அந்த அடக்கத்துக்குள்ள நானும் இருக்கிறேன். நான் நாளைக்கு வந்தாலுமே அந்த விஷயத்த வந்து பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த கூட்டத்துல வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம், அது அந்த விஷயத்தையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அதனாலதான் நானும் ஒரு காரணம், பிரபலமா இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம், அந்த விஷயத்துல அதுக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர் சொன்னாரு நானும் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். இந்த எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த விஷயத்தை அவர் சொல்றது வந்து ஆமா நானும் ஏத்துக்கிறேன்ப்பா, ஆமாப்பா இதுக்கு வந்து நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன், இதில் வந்து அனைத்து தரப்புலையும் கொண்டு போய் ஒரே பக்கம் சாச்சிடாதீங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மீடியால நான் என் பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் அப்பா இருந்தப்ப அந்த உயிரற்ற உடலை அந்த போட்டோ பிடிக்கிறதுக்கு, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு மீடியா வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறார். நான் இன்னைக்கும் சொல்றேன்,
நான் வந்து கார்ல ஏறும்போது, அதாவது அஜித் அவர்கள் வந்து நான் கார்ல வந்து அந்த ரேஸ்க்கு கலந்துக்கும் போது உள்ள ஏறும்போது அடுத்த செகண்டே எனக்கு உயிர் போறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதை தாண்டியும் நான் அதுக்குள்ள போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு காரணம் என்னோட நேட்டிவிட்டி வச்சு குறையா சொல்றாங்க. என் நேட்டிவிட்டி வச்சு குறையா சொல்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு தனி எண்ணம் வந்துச்சு. எப்படி என்னன்னா, அவர் சொன்ன என் நேட்டிவிட்டி வந்து என்ன தமிழனா ஏத்துக்கல அப்படிங்கும் போது நான் வந்து போய் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் பிறந்தது மே 1, 1971. அவர் பிறந்த இடம் வந்து ஆந்திராவுல. அவங்க அப்பா வந்து கேரளா, அம்மா வந்து சிந்து, அந்த ஒரு வம்சாவளியை சேர்ந்தவங்க. சோ இப்படி வந்து ஒரு கலப்பினமா இருக்கும்போது நான் எப்படி தமிழனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழனா ஏத்துக்க மாட்டேன். ஆனா என்னோட வாழ்க்கையை பெரும்பகுதியை வந்து தமிழ்நாட்டிலேயே தான் செலவழிச்சேன். அப்பனா என் தமிழனா ஏத்துக்கலையே. அதனால நான் வந்து என்ன பண்ணலாம், என்னன்னா நான் ஒரு தேசிய அளவிலோ இல்ல வந்து உலக அளவில் நான் இந்த மோட்டார் சைக்கிள் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு திறமை இதுல இருக்குது. இந்த கார் பந்தயத்திலேயோ பைக்லயோ நான் சாதிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து, அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் பொழுது அப்போ என்னை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க நான் ஒரு தமிழன் அப்படின்ட்டு. யாரெல்லாம் வாயனை வந்து தமிழன் அல்ல அப்படின்னு பேசுறாங்கல்ல, அவங்க எல்லாம் எதுவும் அதுதான் இந்த பாயிண்ட் தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். அவரை தமிழனா ஏத்துக்காத ஒவ்வொருத்தரையும் நான் அப்பதான் சொல்றேன். யாரெல்லாம் இப்போ வந்து அஜித்தை வச்சு தலையில வச்சு தூக்கி கொண்டாடுறீங்கல்ல, அதாவது விஜய் வந்துட்டாரு, அஜித் வச்சு தலையில வச்சு தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா பாருங்க. அஜித் பாருங்க உங்களைய வந்து கொட்டுன்னு கொட்டிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையும், செவில்ல விடுற மாதிரி கேள்வி கேட்டாரு விஜய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுனீங்கல்ல, இதே இடத்துல அஜித் வந்திருந்தா நீங்க சொல்ற வார்த்தை நீ ஃபர்ஸ்ட் தமிழனா அப்படின்னு கேட்பீங்களா? அந்த தமிழ் சாயத்தை பூசுவீங்களே, உண்மையா இல்லையா? இந்த பாக்குற ஆடியன்ஸை பார்த்து தான் கேட்கிறேன். அப்படி செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களா? உண்மையிலுமே சொல்றேன், கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அதை தான் அவர் தெளிவா விளக்க விரும்புறாரு. அதனாலதான் அவர் இன்றளவும் ஒரு தமிழனாக ப்ரூவ் செய்வதற்காக, அதாவது அவரை வந்து நிரூபிக்கணும் நான் ஒரு தமிழன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா மக்கள் ஏத்துக்கலன்னு யாரு? ஒரு சாரார் என்றாலும் அந்த வெறுப்பு அப்படியே அள்ளி தூவிக்கிட்டு இருக்கிறாங்க நடிகர் அஜித் மேல. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு நான் ஒரு ஜெயிச்சு தன் நாட்டுக்கும் நான் இருக்கிற அந்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்க்கணும், அப்பாவது இந்த தமிழன் ஏத்துக்குவான் ஐயா அப்படின்னு இந்த வயசுலயுமே அவர் ரிஸ்க் எடுத்து பண்றாருன்னா எவ்வளவு ஒரு தேசப்பட்டுன்னு புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க மக்களே. அதனால யாரையும் எப்படின்னா அதை தாண்டி அவர் சொல்ல ஒரு விஷயம் இங்க மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்தமாவே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த விஷயம் தமிழ் மக்களுக்காக, நான் இளைஞர்களுக்காக உந்துதலை கொடுக்கறதுக்கு, அடுத்த ஸ்டெப் மேலேறி போயறதுக்காக மட்டும்தான் கொடுத்தேன். இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் என்னுடைய நண்பன் விஜய் அவர்களுக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருக்கீங்க, இதோட நிறுத்திக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. இதோட நிறுத்திக்குங்க. இது ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயம் வந்து அவருக்கு எகைன்ஸ்டா திருப்பி விட்டது வந்து, இதுதான் நான் மீடியா வந்து ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலதான் நான் இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை. நான் எப்பொழுதும் தளபதினு சொல்லல, விஜய்க்காக நான் ஆதரவாவே செயல்பட்டேன். அதாவது அவருடைய நலனுக்காகவே நான் வந்து செயல்பட்டு இருக்கிறேன் இது வரைக்குமே, இனிமேலும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் கேட்ட நீங்க இப்ப வீடியோ போடுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைய அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பேசுங்களேன் பார்ப்போம். இல்ல பேசிதான் பாருங்களேன். அவர் தெளிவாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரியா, இதுக்கு மேல நீங்க என்ன பேச இருக்குது? அதனால இதோட நிறுத்திக்குங்க. அவங்க வேலையும் அவங்களும் போய் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவாவே சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டு மொத்தமா தளபதி விஜய்க்கும் அஜித் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாவே அவர் சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? நான் வந்து இந்த அரசியல் ஜென்ரலாவே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, தளபதி விஜயோட ஒரு பார்வை வந்து தமிழக மக்களை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த தமிழக மக்களுக்காகவே பயணப்பட்டு இருக்காரு. தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பெருந்தொகையான சம்பளத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்த அந்த மனுஷனை எவ்வளவோ பண்ணியாச்சு. ஒரு பொதுக்குழு கூட்டத்துல கூட தெளிவா பேச முடியாத சூழ்நிலையில அவர் வந்து அங்க இருக்காரு. தெளிவா மீன்ஸ் அவருடைய உடல் நிலை தேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே சமயத்துல உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. கருத்துக்கள் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுதா, பதில் சொல்லுங்க. ஆனா யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தையை எடுத்து அவருக்கு எகெயின்ஸ்டா திருப்ப பாக்குறீங்களே, கடவுளை வந்து அங்கெல்லாம் இங்க வந்துருவாங்க. வந்து யாராரு என்னென்ன நல்லது செய்யறாங்க, எவன் கெட்டது செய்யறான், அண்ணனுக்கே தண்டனை கொடுக்கறது தான் கடவுள். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்பவே தண்டனை. அது என்னன்னா, அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது பாத்தீங்களா? அந்த பழமொழியெல்லாம் தாண்டி இன்னைக்கே தண்டனை. இன்னைக்கு செஞ்சியா, இன்னைக்கு சாயங்காலமே பனிஷ்மெண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால வேணாம், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. அஜித் அவர்கள் தெளிவாவே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இதை மறுபடியும் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா அது பல பேருக்குங்கிறத விட உங்களுக்கு அடிக்கடி நோட்டிபிகேஷன் வந்துடும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். இது மாதிரி அரசியல் நிகழ்வுகள் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
வணக்கம்.